என் தங்கமே, இது உன் அப்பன் கருப்பன் என்னுடைய உத்தரவு. உன் வீட்டிலிருந்து இவ்வளவு தூரத்தில் இந்த திசையில் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு நீ உடனடியாக செல்ல வேண்டும். நேரம் குறைவாக இருப்பதனால் கருப்பன் உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என் வார்த்தையை கேட்டு இந்த அன்றைய இடத்திற்கு நீ செல்வாயானால் அங்கு உனக்கான ஒரு செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. அதை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருப்பதும் இந்த கருப்பன் உன்னோடு பயணிப்பதும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இந்த கருப்பன் காலத்தை தாழ்த்தாமல் உனக்கு இன்று இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். என் தங்கமே, விடிந்த பொழுது ஒரு சிலருக்கு நல்ல பொழுதாகவும் ஒரு சிலருக்கு மனதில் ரணத்தை கொடுத்த பொழுதாகவும் இருந்தது. நான் குறிப்பாக ஒரு 30 வயதிலிருந்து ஒரு 40 வயதிற்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு சொல்கின்றேன். இன்று விடியல் பொழுது சிலருக்கு சந்தோஷமாகவும் சிலருக்கு வேதனைகளையும் கொடுத்தது தன்னுடைய வாழ்க்கை துணையினால். அவர்கள் பேசுகின்ற விதங்கள் உன் மனதை காயப்படுத்தியது. அவர்களுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தமே இல்லாதது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. வெளியில் கிளம்புபவர்களும் மனதில் ரணத்தோடு தான் கிளம்புகிறார்கள். வீட்டில் இருக்கின்றவர்களும் மனதில் அந்த வேதனைகளோடு தான் 4 சுவற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைக்கு தீர்வுகள் எங்கே கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள். என் பிள்ளையே, கருப்பன் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இந்த வயதுக்குரியவர்கள் என்று மட்டுமல்ல, இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது எல்லாம் புரிதலின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வருகின்றது. வாழ்க்கையில் சில பிள்ளைகளினுடைய குணநலன்கள் தன்னுடைய பெற்றோரை சார்ந்ததாகவே இருக்கின்றது. தன்னுடைய தாயும் தந்தையரும் தன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள் என்று இருக்கிறது. உனக்கு நான் உதாரணத்திற்கு ஒரு பிள்ளையை பற்றி இன்று சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். ஒரு தாயும் தந்தையும் இந்த குழந்தை பிறந்த சில நாட்களில் இருந்தே அதிகப்படியான சண்டைகளை வீட்டிற்குள் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் குழந்தைகள் பார்க்கும் விதமாகத்தான் அங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. எப்பொழுதும் தாய் தந்தையரும் போடுகின்ற சண்டையை பார்த்து பார்த்தே பிள்ளைகளினுடைய மனது வெறுத்து போயிருக்கின்றது. வாழ்க்கை நகர்ந்து செல்கின்றது. இந்த தாயும் தந்தையும் இருவேறு திசையில் பிரிந்து செல்கின்றார்கள். இருவருக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் இல்லாத நிலையில் குழந்தைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக திசை திரிந்து நின்றது போல தாயிடமும் தந்தையிடமும் மாறி மாறி செல்கின்றது. தந்தையிடம் சென்றால் தாய் கோபப்படுவதும் தாயிடம் வந்தால் தந்தை அடித்து விரட்டுவதுமான ஒரு சூழ்நிலையில்தான் அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான மனநிலையில் வளர்ந்து வருகின்ற ஒரு குழந்தை தான் வளரும் பொழுது தன்னுடைய மனதில் வேரூன்றி நிற்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? எக்காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கின்றது. எந்த நிலையிலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நம்மை நம்பி வருபவர்களுக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது என்பதில்தான் இருக்கின்றது. தான் ஒரு வயது வரை தன்னுடைய பெற்றோர்களை அங்கும் இங்குமாக சார்ந்து எவ்வளவோ வேதனைகளை பட்டு நின்றிருந்தாலும் கடைசியில் ஒரு வளர்ச்சிக்கு பிறகு ஒரு வயதிற்கு பிறகு தன் வாழ்க்கையை தானே பார்த்து கொள்ள முடியும் என்கின்ற நிலைக்கு அந்த பிள்ளை வருகின்றது. சுயமாக சம்பாதிக்கின்றது, படிக்கின்றது, வாழ்க்கையை வளர்கின்றது. இப்படி மற்ற பிள்ளைகளும் இவர்களோடு பிறந்த மற்ற பிள்ளைகளும் சேர்ந்து வளர்கின்றார்கள் அல்லவா? எல்லோரும் அவர்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளினுடைய மனதிலும் தாய் தந்தைக்கு நடந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு வருகின்ற துணையிடம் நாம் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, நம் பிள்ளைகளை நாம் இதுபோன்று அடித்து எல்லாம் வளர்க்கக்கூடாது, நம் பிள்ளைகளை ஒருபோதும் நாம் வெறுக்கக்கூடாது என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இது காலப்போக்கில் என்னவாக மாறியது தெரியுமா? என் பிள்ளையே, இதுதான் நீ கவனிக்க வேண்டிய இடம். ஒரு சிலரினுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்றிவிட முடியாது.
அந்த பிறவி குணம் அவர்களுக்கு என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்படித்தான் காலப்போக்கில் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் ஒரு அன்பு, காதல் எல்லாம் வருகின்றது. உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவரை கரம் பிடிக்கின்றார்கள். வாழ்க்கையும் ஆரம்பத்தில் இனிமையாகவே சென்று கொண்டிருக்கின்றது. இவர்கள் பெற்றோர்களின் தலையீடு, பிரிந்து இருந்த இந்த பெற்றோர்களின் தலையீடு தனித்தனியாக இவர்களின் வாழ்க்கைக்குள் நுழைகிறது. இவர் ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து என்று சொல்லி, இவர் உடன் பிறந்தவர்களும் ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி இந்த வாழ்க்கையை சின்னா பின்னமாக்குகிறார்கள். ஏனென்றால் அது அவர்களினுடைய குணமல்லவா? அதை மாற்ற முடியுமா? தங்கள் வாழ்க்கைதான் இப்படி சீரழிந்து போனது, தன்னுடைய பிள்ளைகளாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை அந்த பெற்றோர்களுக்கும் இல்லை. தன் தாய் தந்தையர் அடைந்தது போல நாளை நம் பிள்ளைகளும் நம்மை போன்ற ஒரு நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணமும் இந்த பிள்ளைக்கும் இல்லாமல் போனது. வாழ்க்கை நகர்ந்து செல்ல செல்ல அத்தனை குற்றங்களும் அவர்களின் துணையின் மீதே இவர்களுக்கு திரும்ப தொடங்கியதே தவிர நம் வாழ்க்கை ஒரு தனித்து விடப்பட்ட நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் இருந்த கவனம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. இது அவர்களுக்கான பாதிப்பு அல்ல. அவர்கள் எந்த ஒரு அன்பை அதிகமாக கொடுத்தார்களோ தன்னுடைய துணைக்கு, சொல்லும் பொழுதெல்லாம் என் தாய் தந்தையைப் போல இந்த வாழ்க்கை நமக்கு ஒருபோது மாறிவிடக்கூடாது, நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் உன்னை தள்ளினில் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் என்பது போன்று இவர்கள் உதிர்த்த வார்த்தைகளின் நம்பிக்கையே அவர்களின் கையை பிடிக்க வைத்தது அவர்களால். இந்த இடம், இந்த சூழ்நிலை இன்று என்னவாக மாறியது தெரியுமா? இருவருக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அன்று அவர்கள் தாய் தந்தையர் போட்ட சண்டையை விட மிகவும் அதிகமாக இருக்கின்றது. முன்பெல்லாம் பேச்சுவார்த்தைகள், சண்டைகள், எதையாவது எடுத்துக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வீசுவது என்பது போல இருந்தது. இப்பொழுது எல்லாம் பிரச்சனைகள் வலுக்கும் பொழுது ஒருவர் மௌனமாகி சென்று விடுவது வழக்கமாகிவிட்டது. அந்த மௌனமானவர் அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்கிறார் என்று நினைக்கக்கூடாது. மனதில் ஆழமாக சிந்திக்கிறார் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே பிரிந்து விட்டோமானால் நாளை நம் குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்னவாக மாறும் என்கின்ற கவலை அவர்களுக்குள் ஆழமாக இருக்கிறது என்ற அர்த்தம். எப்படி தாய் தந்தையரை பிரிந்து பிள்ளைகள் அங்கும் இங்குமாக அல்லோலப்பட்டு வாழ்க்கையில் ஒருவேளை உணவுக்கு கூட இன்னொருவர் நமக்கு கொடுப்பார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலம் எல்லாம் இருந்ததே, அந்த நிலை நாளை நம் பிள்ளைக்கு வந்துவிடக்கூடாது என்று சிந்திக்க தெரியாத ஒருவன் வாழ்க்கையில் ஒரு காலத்திலும் சந்தோஷத்தை பெற்றுவிட மாட்டான். தனக்கு கிடைத்த அனுபவம் எவ்வளவுதான் பிறவி குணமாகவே இருந்துவிட்டு போகட்டும், தனக்கு கிடைத்த அனுபவம் ஒருவனை திருத்தவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் அவனுக்கு நன்மைகள் நடக்காது என்பது உறுதி. கருப்பன் என்ன சொல்கிறேன் என் பிள்ளைக்கு புரிந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இது போன்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் இழந்து வாழ்க்கையின் போலியான உலகத்திற்குள் சென்று தான் நினைத்தது போல எப்படி அவரின் பெற்றோர்கள் சுயநலமாக இருந்தார்களோ, அவர்களினுடைய நலனை மட்டும் கருத்தில் கொண்டு பிள்ளைகளினுடைய நலனை எல்லாம் தெருவில் விட்டார்களோ, அதுபோல இந்த பிள்ளையும் விட துணிந்து விட்டது. ஒரு ஓரத்தில் இந்த வாழ்க்கை நம் கையை விட்டு செல்லக்கூடாது என்ற எண்ணம் இருந்தாலுமே எதிரில் இருப்பவரின் மனதை படுத்திய காயங்கள் அவர்களை இனிமேல் இந்த நிலைக்கு கொண்டு வருமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். கருப்பன் சொல்வது உனக்கு புரியும். ஏனென்றால் இது ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் மனது விட்டு பேசாமல் மன அமைதியோடு இருக்கிறார்கள். விடிந்த பொழுது கூட இருவரும் பிள்ளைகளுக்காக பேசிக்கொண்டிருந்தாலுமே தேவையில்லாத நேரங்களில் பேசுவதை தவிர்த்து விடுகின்றார்கள். இப்படி மனதில் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் அதை உள்ளே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருப்பது சரியான காரியமல்ல. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் மனதளவில் காயப்படுத்துகிறது என்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நிச்சயமாக நாம் தேடிவிட வேண்டும். இதிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவதற்கான நிலையை நாம் நிச்சயமாக உடனடியாக என்னவென்று உருவாக்கிவிட வேண்டும். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும்.
இந்த கருப்பன் சொல்வது போலத்தான் எப்பொழுதும் நீ தவறு செய்யலாம், நீ பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். உன்னை நம்பி நீ இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையை எண்ணி ஒவ்வொரு இடத்திலும் நாம் யோசிக்க வேண்டும். அனுசரித்து செல்லச் சொல்லவில்லை, இவர்களை விடுத்து ஒரு வாழ்க்கையை தேடக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, எல்லோரும் இதை புரிந்திருந்தால் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகளை தத்தளிக்க விட்டுவிட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடிச் செல்ல யாருக்கும் மனம் வராது. அப்படி செல்கின்றவர்கள் மனிதர்களாகவே இருக்க தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை. ஆசைக்காக வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க ஒரு குழந்தையை பெறுகின்றவர்கள் இங்கு ஏராளம். அவர்களை ரசித்து ரசித்து வளர்க்கின்றவர்கள் இங்கு ஏராளம். அவர்களினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனித்து இந்த வாழ்க்கையை அவர்கள்தான் என்று எண்ணி அவர்களையே சுற்றி வருகின்றவர்கள் ஏராளம். ஆனால் ஏன் பெற்றோம், எதற்கு பெற்றோம் என்று தெரியாமலேயே அவரவர் சுயநலத்தை கவனத்தில் கொண்டு பிள்ளைகளை கவனிக்காமல் தெருவில் விடுகின்றவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை ஒரு நாள் மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும். அந்த தண்டனை அந்த பிள்ளையின் கைகளாலேயே அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. சரி, கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னது ஏதாவது ஒரு கருத்து உனக்கு புரிந்ததா என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னுடைய மனதில் ஒரு மூலையில் எங்காவது ஒரு இடத்தில் உன் துணையை பிரிய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்திருந்தால் சற்று அதனை என்னவென்று யோசித்து 2 பேரும் அமர்ந்து உட்கார்ந்து பிள்ளையின் நலனை கவனத்தில் கொண்டு நம்மை நம்பியவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதிலும் கவனத்தோடு வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அந்த இடத்தில் கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து விட்டாலே குடும்பம் ஒற்றுமையாகிவிடும் என்பதனை உணர வேண்டும். இன்று என் பிள்ளைக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. உன் வீட்டில் எந்த திசையில் கந்தன் இருக்கின்றாரோ, அதாவது அந்த ஈசனின் மகனான முருகப்பெருமான் எங்கு இருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு செல். இன்று அவரை கையெடுத்து வணங்கு. நேற்று செவ்வாய்க்கிழமையும் இன்று வளர்பிறை சஷ்டியும் உன் வாழ்க்கையில் கந்தனின் அருளை முழுமையாக பெற்று கொடுக்க தயாராக இருக்கின்றது. இந்த நாளில் அப்பன் முருகன் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அவரை வணங்கி வா. நிச்சயமாக அங்கு நீ சற்று நேரம் அமர்ந்து கந்தனிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குமுறல்களையும் சொல்லிவிட்டாயானாலே போதும். நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாரம் இறங்கிவிடும். உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களும் நிச்சயமாக மாறிவிடும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்பன் கருப்பன் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்களை எல்லாம் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. கருப்பன் இருந்து வழிநடத்துகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் இருந்து உனக்கு வழி நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய எதிர்காலத்தை என்னவென்று உனக்கு தீர்மானித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. சொன்ன சொல்படி கேட்டு இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் நீ சாதிக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் ஆசைப்படுகின்றேன். நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே. கருப்பன் சொன்ன சொல்படி உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைகளாகவும் நல்லதாகவும் நடப்பதை நிச்சயமாக என் குழந்தையினால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதுமல்லவா? என் நேரமும் இதற்கு அதற்கு என்று நீ ஏங்கிக் கொண்டிருப்பதை விட நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ உணரத் தொடங்கு. முருகன் சன்னதியில் நீ அமர்ந்து அவரிடத்தில் உன்னுடைய மனக்குமுறல்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்தாலே போதும். நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல சிந்தனைகளுக்கு உனக்கு தெளிவு கிடைத்துவிடும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல தேவையற்ற எண்ணங்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை மன உறுதியோடு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமுமாக உன்னை நிலையாக வாழ வைக்க வருகின்ற இந்த கருப்பன் என்னை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு இனி எந்த கவலைகளும் வேண்டாம் என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் சொன்ன சொல்படி கேட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய்.
உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.